ஹாப்பி கிட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலினுடைய 12வது ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கும் பெற்றுள்ளாய் அவங்களுக்கு இந்த முதற்கண் வாழ்த்துதல் மற்றும் இந்த புரோகிராமை நல்லபடியாக நடத்தி கொண்டு இருக்கிற பள்ளியினுடைய நிர்வாகி மற்றும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு என் முதற்கண் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன ஒரு கதை சொல்லலான்னு நினைக்கிறேன். கதை கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறீங்களா? யாருமே இல்லையா? ஒரு தேசத்தில் ஒரு பெரிய ஒரு பணக்காரர் இருந்தார். அவருக்கு ஒரே மகன். ஒரு பெரிய ஒரு பண்ணை வீடும் ஒரு 1000 ஏக்கர் நிலமும் உள்ள ஒரு பெரிய ஒரு பணக்காரர். அவருடைய ஒரே குழந்தை 12 வயதுடைய ஒரு பையன். அந்த பையனுக்கு அந்த பணக்கார வீடு பாஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நேரம் போக்கு. அந்த 1000 ஏக்கர் நிலத்தில் செடி கொடி குளம் கிணறு இந்த மாதிரி இடத்துல அவன் அப்படியே அலைஞ்சி திரிஞ்சு அப்படி நடந்துகிட்டே இருந்திருக்கிறான். அவனுக்கு வேற அவனை வயது ஒத்த குழந்தைகளோ வேற எந்த விதமான அந்த பையனுடைய நேரம் போக்குக்கான எந்த விதமான சாதனமும் அவனுக்கு கிடையாது. அவனுடைய அப்பா மிகப்பெரிய செல்வேந்தர். அவனுடைய அம்மாவும் பணிப்பெண்ணாக இருக்கும்போது இந்த பையனுக்கு விளையாடுவதற்கான எந்த விதமான சூழ்நிலையும் இல்லை. பள்ளி பாடசாலை முடிஞ்சுன்னா வீடு அந்த மாதிரி இருந்துருக்கிறான். இந்த பையன் ஒரு நாள் அந்த 1000 ஏக்கர் நிலத்தில் இவங்க வீட்டை ஒட்டி உள்ள பங்களா வீடு மாதிரி ஒரு டைப் வீடு, அதை ஒட்டி உள்ள இடத்துல பையன் விளையாட போயிடுறான். இழுக்குங்கிறது அந்த பொருளோட வெயிட்டை பொறுத்து தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு புதைகுழியில் அந்த மாணவன் விழுந்துட்டான். அந்த பையன் ஒரே பையன், அந்த செல்வந்தனோட ஒரே பையன். அந்த நேரத்தில் அந்த பையன் கூக்குரல் இடுறான். வீடு பெரிய அரண்மனை பண்ணை வீடு. இந்த பையனோட சத்தம் யாருக்குமே கேட்கல. எவ்வளோ கூக்குரல் இட்டு பார்க்குறான். அந்த பையனுக்கு எந்த விதமான ஒரு உதவியும் கிடைக்கல. இவன் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கி கொண்டு இருக்கிறான். இந்த பையனோட எடைக்கு தகுந்தவாறு தான் அந்த புதைகுழியில் எந்த பொருள் விழுந்தாலும், யானை விழுந்துச்சுன்னா ஒரு 20 நிமிஷத்தில் உள்ள போயிடும். அதே மாதிரி ஒரு ஆடு விழுந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷத்தில் உள்ள போகும். அந்த மாதிரி புதைகுழியில் 12 வயது குழந்தை விழுந்துட்டான். அப்போ இவன் அங்கேருந்து கூக்குரல் இடுறான். எந்த விதமான உதவியும் அவனுக்கு கிடைக்கல. வீட்டுக்கு கேட்காது. அந்த நேரத்தில் ஒரு குடியானவன், அவனுடைய ஆடு மாடுகளை மேய்ப்பது அவனுடைய தொழில். இந்த பண்ணையாருடைய வீட்டில் அவன் கேட்டு அவனுடைய ஆடு மாடுகளை மேய்ப்பதற்காக அந்த இடத்துல அவன் விட்டு இது பண்ணிட்டு இருந்திருக்கிறான். அவனுடைய 6 வயது மகனும் அவனும் அந்த இடத்துல அவன் செல்லும் பொழுது அந்த சவுண்டு கேட்டிருக்கு. அந்த பையனுக்கு சவுண்டு கேட்ட உடனே இந்த பையன் போய் அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கான், அந்த மாதிரி புதகுழியில் இருக்கிற நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்ன இடத்துலேருந்து ஒரு சவுண்டு கேட்கு, ஒரு குழந்தையோட சவுண்டு கேட்காது, என்ன சவுண்டு நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க தகப்பனரும் அந்த பையனும் போய் பார்க்கும்போது தன்னுடைய முதலாளியோட பண்ணையாருடைய பையன் அந்த புதைகுழியில் விழுந்து விட்டான் அப்படிங்கிறத பார்க்குறான். பார்க்கும்போது அந்த புதைகுழியிலேருந்து அவனை காப்பாற்றுறதுக்காண்டி அந்த பையனும் அவங்க அப்பாவும் அங்கே இருக்கிற செடி கொடிகளை வெட்டி தலைகளை வெட்டி அந்த பையனை காப்பாற்றிடுறாங்க. அப்போ அந்த பையனை காணாமல் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் தேடி அந்த அந்த பண்ணையார் அவரும் அவருடைய வேலைக்காரர்கள் எல்லாரும் தேடுறாங்க. தேடும்போது அந்த பையனை தேடி பார்க்கும்போது கடைசியாக இந்த புதைகுழி பக்கத்தில் பார்க்குறாங்க. அப்போ அவன்கிட்ட அந்த இடத்துல சீனை அவங்க பார்த்துக்கிட்டாங்க. சீனை பார்க்கும்போது காட்சி அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, பையன் உள்ளே விழுந்துட்டான், இவங்க தான் காப்பாற்றிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த பையனை அவங்க காப்பாற்றி அவங்க கேட்குறாங்க, இந்த காப்பாற்றின குடியனவன்கிட்ட என் பையனை, எனக்கு ஒரே பையன், என்னுடைய மகனை காப்பாற்றிருக்கிற நீ, உனக்கு என்ன வேணும்? நகை வேணுமா? பணம் வேணுமா? இடம் வேணுமா? இல்லாட்டா என்கிட்ட ஆடு மாடு குதிரைகள் ஒட்டகம் என்ன வேணும் உனக்கு கேளு, நான் உனக்கு தர்றேன் அப்படிங்கிறாரு. அவன் கேட்குற இவன் குடியவன் கேட்குறான், எனக்கு ஒன்றும் வேண்டாம். இவன் ஒன்றுன்னு கேட்குறான். இவன் என்ன குடியவன் என்ன நினைக்கிறான்னா, பணக்காரங்களோட பேச்சு சொன்னாலோட முடிஞ்சிடும், அவங்க தரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவன் வேண்டாம், நீங்கள் இந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க, அதனால் இது கிடைக்காது அப்படிங்கிற ஒரு இதில் அவன்கிட்ட கேட்குறான். இவன் குடியவன் மறுத்துக்கிட்டே இருக்கிறான், எனக்கு ஒன்றும் வேண்டாம், நகை வேண்டாம், பணம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அப்போ உனக்கு என்ன தான் வேணும்? அவன் கேட்குற ஒரே ஒன்று, என்னுடைய 6 வயது மகன்
எங்களுடைய வம்சத்தில் இதுவரை யாருமே பள்ளிக்கு செல்லவில்லை. என்னுடைய 6 வயது மகனை உங்களால் படிக்க வைக்க முடியுமா? ஒரு ஒரு கேள்வி மட்டும்தான். எனக்கு நகை வேண்டாம், பணம் வேண்டாம், இடம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். எனக்கு இந்த 6 வயது மகனுக்கு நல்ல ஒரு கல்வியை நீங்கள் கொடுக்க வேண்டும். அந்த பணக்காரர் சொல்கிறார், எனது மகன் படிக்கின்ற. அந்த குடியானவன் வேற ஒரு சொத்தையோ சுகத்தையோ கேட்கவில்லை, நல்ல ஒரு கல்வியை கேட்டான். அந்த கல்வியை கொடுத்த நல்ல தந்தை. தந்தை இப்போ இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு நம்மளாக இருந்தால் ஏதாவது ஒரு தங்கத்தை கொடுங்க, இடத்த கொடுங்க, ஆடை கொடுங்க, மாடை கொடுங்கன்னு கேட்டிருப்போம். ஆனால் அவர் அதை பற்றி இது பண்ணலை. என்னுடைய மகனுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுபோல் நல்ல கல்வியை நீங்கள் எல்லாம் கொடுத்துருக்கீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு. உங்களுடைய குழந்தைகளுக்கு இதுபோல் நிறைய மேடைகள் கிடைக்க வேண்டும் என இறைவனை வாழ்த்தி என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.